கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 1:28, ரோமன்ஸ் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அதாவது தேவனை அறியக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருந்தாலும், ஆனால் அவங்களுக்கு என்ன, அதற்கு மனதில்லாதிருந்தபடியால் என்ன, தேவன் தான் யார் என்பதை வெளியரங்கமாக காட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் அதை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் அது வேண்டும் என்றே முரட்டாட்டம் செய்யக்கூடிய மக்கள். நீங்கள் அழகாக நீங்கள் எரேமியா 6வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் கடைசி உள்ள வசனங்கள்லாம் சொல்லும்போது 26 வசனம் பார்த்தீங்கன்னா, என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கண்டு கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்கு துப்பிக்கிறது போல மனங்கசந்து புலம்பு. பாழாக்குகிறவன் சடிதியாய் நம்மேல் வருவான். நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாக வைத்தேன். அவர்கள் எல்லோரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் சுற்றி திரிந்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். என்ன, அவங்க மத்தியில் நீ இருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருக்க போகணும்னு சொல்லி வச்சேன். ஆனால் என்ன பண்ணலை, அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எண்ணப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். என்ன, அவங்களுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும், ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ளலை. ஏசாயா 6வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. உசியா ராஜா 54 வருஷம் அரசாட்சி பண்ணி மரித்த போது ஏசாயாக்கு என்ன செய்ய போகுது, தேசம் எப்படி போக போகுதுன்னு தெரியாமல் போய் பார்க்கும்போது அங்கே பரலோக தரிசனத்தை பார்க்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நம்ம காரியமாக யார் போவார்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய், நான் போகிறேன்னு சொல்லி ஏசாயா சொன்ன உடனே நீ போய் பிரசங்கி, என்ன அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ என்னதான் வார்த்தை சொன்னாலும் அவங்க கண்ணு இருந்தும் பார்க்க மாட்டாங்க, காது இருந்தும் கேட்க மாட்டாங்க, இருதயம் இருந்தும் உணர மாட்டாங்க. அப்போ ஏசாயா கேட்குறாரு, ஆண்டவரே எது வரைக்கும் ஆண்டவரே, கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீ என்ன பண்ணு, போய் சொல்லு, நீ சொல்கிறத நீ சொல்லிக்கிட்டே இரு. காரணம் என்ன, அவர்களை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய காரியம். அதனால் என்ன பண்ணுறாரு, திரும்ப திரும்ப எஸ்ரவை நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் எடுத்து வாசிச்சு பாருங்கள். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை, தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பிச்சு கொண்டே இருக்கிறாரு. நீங்கள் மனம் திரும்புங்கன்னு. ஆனால் இந்த ஜனங்களோ மனம் திரும்ப வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, மனதில்லாமல் அவர்கள் தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் கொலை செய்கிறாங்க. அதனால தேவன் என்ன பண்ணுறாரு, கடைசியில் அவங்கள அங்கேயே வனாந்திரத்தில் அழிக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அதற்கு பின்பாக அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு வந்த பிறகும் அவங்க போனதுக்கப்புறம் அசிரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறாங்க. அடுத்து ஒரு 150 வருடங்கள் கர்த்தர் யூதேயா கூட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நீங்கள் மாறுங்கன்னு சொல்லி. அவர்களோ கீழ்ப்படியவில்லை. கடைசியில் அவர்கள் பாபிலோனியர்களால் பிடிக்கப்பட்டாங்க. என்ன, கர்த்தர் ஒரு பொறுமை இருக்கு அவருக்கும், அந்த பொறுமையினுடைய அளவை மீட்கக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் பேசுகிறாரு. நீங்கள் உங்களுடைய அக்கிரமங்களை விட்டு, உங்களுடைய அநியாயங்களை விட்டு மனம் திரும்பி என் பக்கத்தில் வா, நீ என்னோடு இரு என்று சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் அதை கேட்டு மனம் திரும்பக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர்? எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய இருதயம் என்ன, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய வாஞ்சை. எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறாரு, எனக்கு ஒரு துன்மார்க்கன் சாகிறதுல கூட எனக்கு விருப்பம் இல்லை. அதான் கர்த்தருடைய இருதயம். எப்படி, ஒரு முரட்டாட்ட வழியில் ஒரு துன்மார்க்கன் சாகிறது கூட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்ன, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தரை அறியக்கூடிய அறிவை கொடுத்திருந்தோம். ஆனால் அவங்க செய்யாதனால என்ன, கேடான சகாதவைகளை செய்யப்படியே அவங்களுடைய சிந்தைகளில் வரக்கூடியதாக, அவங்க சிந்தைகள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதனால அவர்கள் தகாதவைகளை செய்யக்கூடியவர்களாய் மாற்றினாங்க. அதனால தான் எபேசியர் 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லும்போது, அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். எது தகாதவைகள்? ஆனால் எது தகும்? ஸ்தோத்திரம் செய்தலே தகும்.
எவ்வளவு அழகா நேர்த்தியா பரிசுத்தாவியானவர் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன? ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியதாய் இருக்க வேண்டும். வீண் பேச்சு, வம்பு, பொல்லாப்பு, பொறாமை இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாயில கர்த்தரை குறித்த நன்றியும் ஸ்தோத்திரமும் இருக்கிறதா? இல்லை எப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலிருந்து வருது? நம்ம மனம் திரும்புவோமா? கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு மனம் திரும்புவோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை கேட்டு நீர் யார் என்று அறிந்து உமக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்கிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.